அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற டிசம்பர் மாத பலன். அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சியும் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பார்த்தோம். எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும். இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா அம்மன் ரூட்ல பாருங்க, தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க. அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க. நல்லா பாருங்க, இது நாள் வரைக்கும் பாருங்க, செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார். இப்ப நீசம் பெற்று வக்ரமாகிறார். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது 100க்கு 200% யோகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு. நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம், போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம். ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார், அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க. இனிமே அந்த பாதிப்பு இருக்காது. இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கார்த்திகை, அதாவது டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திரு கார்த்திகை. இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும் தாங்க உகந்தது. இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க, அம்மன் அருள் டிவி பாக்குறோம், எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க, எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க. அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு உண்ணாமலையோட தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். இப்ப இந்த அம்மன் அருள் டிவில இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இதுலயுமே மீனராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்க மீனராசிக்காரங்க. இதுலயுமே புத்திசாலியா யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில பாருங்க, சுக்கிர பகவான் உச்சமாகிறார். அப்ப எதுலையுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம், நல்ல ஒரு புத்திசாலியான குணம், நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே மீனராசியில கண்டிப்பா இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் தெரியுங்களா. நிறைய பேர் சயின்டிஸ்ட், மருத்துவர் எல்லாமே மீனராசி தான் இருப்பாங்க. நல்ல ஒரு பயங்கரமா யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரர் தான். தன்மானத்தோட இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே. தைரிய குணம், தன்மான குணம் எல்லாமே மீனராசியில உண்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யார் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணங்கள் மீனராசியில இருக்கும். அவர்களோட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன், கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறேன், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குறாங்க, இருந்தாலும் திசாபதியை பார்த்துக்குங்க. நீங்க ராசி மீன ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்ன புள்ளியை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல கிரகம், எந்த கிரகம் பலவீனமான கிரகம். அதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், பொது பலன் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, ராகு பகவான் சஞ்சார செய்றார். அதாவது மீன ராசியில 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்றார் ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றார் கடக ராசியில. அடுத்து 7ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்றார். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சூப்பரா சஞ்சார செய்றார் மீன ராசியை பொறுத்தவரை. இது ஒரு பலமா இருக்கு பாருங்க. விருச்சக ராசியில அடுத்து 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்றார். உங்க அமைப்பு பிரகாரம் அதுவும்
மகரத்துல 12ஆம் பாவத்துல தான் சனி பகவான் வந்தார் சிலர். இல்ல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் 10ஆம் பாவத்துல வந்து திக்பலமாகிறார். இது மிகப்பெரிய ராஜயோகம் மீனராசிக்கு. என்னை பொறுத்தவரை மீனராசி நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய ராசி, எல்லாமே வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி மீனராசி தான். அப்ப அடிச்சு பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் மீனராசி கண்டிப்பா வருது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் விரயசனியை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையிலே நொந்து போய் அலைகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு மீனராசி ஒரு சில பேருக்கு நல்ல பலன் நடக்குது, ஒரு சில பேருக்கு கெட்ட பலனையும் கொடுக்குறாரு. இந்த விரயசனியானது நிறைய பேருக்குங்க சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள்னா இந்த விரயசனி ஜாதகத்துல தசாபதி சரியில்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, மீனராசிகரை கேட்டீங்கன்னா ஆமாங்க எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருந்துச்சு, வருமான பிரச்சனை இருந்துச்சு, லாப பிரச்சனை இருந்துச்சு, இது எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் டிசம்பர் 15க்கு அப்புறம் பாருங்க அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வந்துட்டோம்னா சூப்பர் யோகம் இருக்கு பாருங்க, பயங்கரமான யோகம், எதிர்பார்க்காத யோகம். ஏன்னா ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். என்னை பொறுத்தவரை நான் அதான் சொல்லுவேன், இது ஒரு பொது பலன் தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மீனராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். நல்ல டைம் இனிமே இருக்குது. சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா சனி பகவானுடைய நிவர்த்தி பலன் கொடுத்தோம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நம்முடைய சேனலுக்கு, கண்டிப்பா நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அதனால சொல்றேன். இனிமே பாருங்க குரு பகவான் பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு பகவான் மிருகசீரிடம் செவ்வாயுடைய காலத்துல போறாரு. இப்ப செவ்வாய் வந்து இப்ப என்னன்னா நீச பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரமானா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்குறாங்க. அதனால இந்த ராஜயோகம் பயங்கரமா வேலை செய்யுது. அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வருது. மீனராசியை பொறுத்தவரை இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி இது எல்லாமே வாங்குவாங்க. இப்ப ஏன்னா நீசமான இடத்துல இந்த பண்ணணும். இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ கண்டிப்பா வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரணும். இதெல்லாமே கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு. இப்ப எப்படிப்பட்ட இட பிரச்சனையா இருக்கட்டுமே, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையா இருக்கட்டுமே, இதுக்கு எல்லாமே இப்ப முடிவு கட்டிடுவாங்க. இந்த வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே சரியாகுது பாருங்க. எல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு பயணிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வருது. நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்குங்க. டிசம்பர் மாசம் பிளான் பண்ணி வாங்குங்க, கண்டிப்பா யோகமா இருக்கும். அதே மாதிரி குரு 3ஆம் இடத்துல இருந்தா 4ஆம் இடத்தை வரையும் பண்ணதான் வைப்பாரு. அப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்காதான் வாப்பாரு. என்னைய பொறுத்தவரை மீனராசி. இல்லைன்னா அம்மாவுடைய உடம்புல மருத்துவ செலவு உணர்வு காட்டுவார். அதனால சொல்றேன், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது. இன்னுமே வீட்டுல சுபகாரியம் உங்களுக்கு நடக்க போது பாருங்க. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த குரு பகவானை பாக்குறாரு. அப்ப எவ்வளவு ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பகை பிரச்சனை, எல்லா கடனையும் பேஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே ஒரு பேஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போதுன்னு அர்த்தம். ஏன் காரணம்? என்ன காரணம்? 6ஆம் வீட்டு 9ஆம் இடத்துல அப்ப ப்ரமோஷன் தேடி கொடுக்க மாட்டாரா சூரியன்? அடுத்து 10ஆம் பாவத்துல போறாரு. அப்ப நிறைய பேர் வேலை பார்க்கறவங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்தவரை வேலை பார்க்குறவங்க தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருக்குங்க மீனராசிக்கு. ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் ப்ரமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய நம்மளாம் ப்ரமோஷன் தேடி வருது. கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது, டாக்குமெண்ட் பிரச்சனை முடிவுக்கு வருது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது, சகோதரர் நல்லா இருக்கு, மிக பெருகொண்ட பண சந்தோஷம், வருமான சந்தோஷம் எல்லாமே தேடி வருது. இப்ப என்னைய பொறுத்தவரையும் நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். மீனராசிக்கு என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா இருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா ஜோன்னு நல்லா ஜேன்னு வாழ போறீங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம சுபகாரியம் வீட்டுல நடக்கும் போதுன்னு அர்த்தம். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுக்கும் ஓகே, ரைட். இப்ப முடிவு பண்ணி தை மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க. மீனராசி கண்டிப்பா நடக்குங்க. 100க்கு 100% கண்டிப்பா உண்டு மீனராசியை பொறுத்தவரை. இப்ப லாபம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் சந்தோஷம் நல்லா அனுகூலமா இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகணுமா கண்டிப்பா போவீங்க இந்த காலகட்டத்துல பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெருங்கொண்ட பணம், இன்கம் சந்தோஷம், லாபம் கிடைக்கும் பாத்துங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றேன். ஏன்னா 11ல சுக்கிரன் இருந்தார். அப்ப மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்க போறாரு. அதுக்காண்டி அதுலயே நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இருக்குன்னா கண்டிப்பா ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா எடுங்க, மிகப்பெரிய யோகம் இருக்கு. ஏன்னா 3க்கும் 8 11 தான் அண்ணா உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் பண்ணுவோம், ஜாதக பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, இனிமே நல்லா இருக்கும். சனி பகவான் கூட நல்லா இருந்தா தொழில் சூப்பரா இருக்குங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மெயினா
டீச்சிங் லைன் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட்ல பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டம் பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன், இதோடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ரொம்ப பொறுமையான குணம், நல்ல அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியை பாக்குறீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா சுப செலவு பண்ணி தான் ஆகணும். திருமண பேச்சு பேசுவாங்க, படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமே. நல்ல உழைப்பாளிகள் நீங்க தான். உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப கிடைக்குங்க. ஏன்னா சனிப்பான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். நண்பர்கள், பழக்கவழக்கம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே தடையில சந்திச்சு தடையில சந்திக்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை பார்ப்பீங்க. வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், நிறைய ஒரு மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதியில பிறந்தவங்க, ரேவதியில பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, நல்லா டேலண்டா யோசிப்பாங்க. இவங்க மாதிரி அறிவை யாரும் யோசிக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு சுபகாரியம் உங்களுக்கு வருது பாத்துங்க இந்த டிசம்பர் மாசத்துல. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசு முன் அனுகூலங்கள், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாசம் 15க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துக்கோங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இந்த ரேவதியில பிறந்தது சூப்பரா இருக்கு. டைமிங் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் மீன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.